கட் பண்ணி தான் வச்சிருக்கோம். இது நல்லா ஃபர்ஸ்ட் ஒரு திருப்பிடுவோம். ஜார் எடுத்திருக்கேன். அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காயை முதல்ல சேர்த்துடுறேன். இந்த பல்ஸ் மோட்ல வச்சுட்டு ஒரு திருப்பிடலாம். இந்த அளவுக்கு நல்லா பூவா நான் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. வச்சிருக்கிற மிளகா வத்தல், அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஜார்ல சேர்த்துடலாம். தண்ணி விடாம பல்ஸ் மோட்ல வச்சு நல்லா நம்ம வந்து கொரகொரப்பா நம்ம வந்து திரிச்சுக்கலாம். ஒன்னும் பாதியமா பருப்பு வந்து நான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். நம்ம வந்து கருவேப்பிலை வெங்காயத்தையும் இதோட சேர்த்துருவோம். எனக்கு நிறைய இருக்கிறதுனால நான் பாதியா போட்டுட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். புதுசா இல்லாம பாதியா நமக்கு வந்து அரைஞ்சிருக்கு. இப்போ மிச்சம் இருக்கிற கருவேப்பிலை வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துருவோம். அப்புறமா நம்ம தண்ணி விட்டோம்னா நமக்கு ஒரே அளவுல நமக்கு வந்து அரைஞ்சி வந்துடும். தண்ணி விட்டுட்டு நான் இந்த அளவுக்கு நைஸா நான் வந்து அரைச்சிருக்கேன். நம்மளுடைய கருவேப்பிலை தொகையில் ரெடி ஆயிடுச்சு. சாதம் எடுத்திருக்கேன். அதுலயே கொஞ்சம் நல்லெண்ணெயும் போட்டு வச்சிருக்கேன். அதோட பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும்.